இந்த கல்லங்குறிச்சி கலியபெருமாள் கோவிலினுடைய வரலாறு பத்தி பார்க்கலாங்க. இந்த பகுதியில ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி மங்கான் அப்படின்றவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காருங்க. அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மாடுகள எல்லாத்தையும் காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு. அதுல ஒரு மாடு மட்டும் சினை மாடா இருந்ததுங்க. ஓட்டிக்கிட்டு போன எல்லா மாடும் வீடு வந்து சேர்ந்துருச்சு. ஆனா அந்த சினை பசு மட்டும் திரும்பி வரவே இல்ல. ரொம்ப நேரம் அந்த மாட தேடி காட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த மாடானது கிடைக்கல. திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து ரொம்ப சோகத்துல என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படின்ற ஒரு கவலையிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப கனவுல ஒரு பெரியவர் "உன்னுடைய மாடானது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மங்கான் படையாச்சு அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு பார்த்தப்ப அந்த இடத்துல அந்த மாடானது கன்றுக்குட்டிய ஈன்று கல் தூண் மேல நின்னு தானாவே பால் கறந்துகிட்டு இருந்திருக்கு. இத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த மங்கான் அந்த மாட்டையும் அந்த கண்ணையும் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கனவுல அந்த பெரியவர் "உன்னுடைய மாட்டை மட்டும் ஓட்டிக்கிட்டு வந்துட்டியே, உன்னுடைய குலதெய்வமான என்ன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே" அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த பெரியவர் கனவுல சொல்றாரு. மறுபடியும் போய் பார்க்கும்பொழுது அந்த கம்பம் அந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த கம்பத்தை மறுபடியும் அவர் கொண்டுகிட்டு ஊர் மக்கள் உதவியோட இந்த இடத்துல ஒரு பெரிய கோவிலை உருவாக்கி 12 அடி உயர கம்பத்தையே மூலவரா வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இன்னமும் இந்த கோவில் மூலவரா அந்த கம்பம் தாங்க இருக்கு. இது இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பா பார்க்கப்படுதுங்க. நீங்க யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.